श्रीशैले दयाभात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्भजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 207ஆம் பதிகம். இந்த பதிகம் முழுவதுமே பேராயிரம் உடைய எம்பெருமானுக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 12 திருநாமங்களை திருநாமங்கள் குறித்து ஆழ்வார் அருளிச் செய்த பாசுரமாக இப்பதிகம் உள்ளது. 207ஆம் பதிகம், 1ஆம் பாசுரம். கேசவன் தமக்கீழ்மேலமர் ஏழ்பிறப்பும் மாசதிரிது பெற்று நம்முடை வாழ்வு வாய்க்கின்றவா ஈசனன் கருமாணிக்கம் என் செங்கோலக் கண்ணன் விண்ணோர் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயணனாலே கேசவன் தமர் கீழ்மேல் எமர் ஏழு பிறப்பும் மாசதிர் இது பெற்று நம்முடை வாழ்வு வாய்க்கின்றவா ஈசன் என் கருமாணிக்கும் என் செங்கோலக் கண்ணன் விண்ணோர் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயணனாலே. இயல்பாகவே சர்வேஸ்வரத்தன்மை உள்ளவனாகவும் அவ்விதம் பொதுவாக அல்லாமல் நீலரத்தினம் போன்ற தனது திருவடிவத்தை எனக்கு காண்பித்து அந்த வடிவத்துக்கு சேரும் விதத்திலே உள்ள சிவந்த அழகிய திருக்கண்கள் கொண்டு நான் வேறு யாருக்கும் வசப்படாதவன் என்று ஆக்கி பரமபதத்தில் உள்ள நித்தியசூரிகள் போன்று என்னை ஏற்றுக்கொண்டு என்னை அனுபவித்து எனது உறவினராக உள்ள எல்லையற்ற வாத்சல்யம் கொண்டவனாகிய ஸ்ரீமன் நாராயணன் காரணமாகவே என்னைச் சேர்ந்த முன்பு தோன்றியவர்கள் மற்றும் இனி தோன்ற உள்ளவர்கள் என்று ஏழேழு பிறவியில் உள்ளவர்கள் அனைத்திற்கும் எஜமானனாகிய கேசவனுக்கு பக்தர்களாக உள்ள நிலையை அடைந்தனர். எவ்விதமான காரணமும் இன்றி உண்டான பகவத் அங்கீகாரம் என்ற பெரிய மேன்மையை அடைந்ததன் காரணமாக எனது வாழ்க்கை உயர்ந்தது என்னே என்று வியந்து ஆழ்வார் அருளிச் செய்துள்ளார். தன்னுடைய சம்பந்தம் பெற்றவர்களுடன் சம்பந்தம் பெற்றவர்கள் விஷயத்தில் சர்வேஸ்வரன் காண்பிக்கும் பேரன்பு கண்டு இவை அனைத்தும்
எனது விஷயத்தில் இவன் காண்பிக்கும் அங்கீகாரத்தின் வெளிப்பாடு காரணம் அல்லவோ என்று ஆழ்வார் மகிழ்கிறார் இப்பாசுரத்தில். கேசவன் தமர். கேசவன் என்ற பதத்திற்கு 3 பொருள்கள் உண்டு. முதலாவது, கேசி என்ற அசுரனை வதை செய்தவன். இரண்டாவது, நான்முகனையும் சிவனையும் தன் திருமேனியில் கொண்டவன். மூன்றாவது, நீண்ட அழகான தலைமுடி கொண்டவன். நீண்ட அழகான தலைமுடி கொண்ட அவனிடம் அவனுடைய அழகிலே தோற்றவர்கள் யார்? சிவனும் நான்முகனும். நாங்கள் இருவரும் உனது திருவேணியில் தோன்றினோம், அதனால் நீ கேசவன் எனப்படுவாய் என்று கூறுவதற்கேற்ப அனைத்தையும் நிர்வாகம் செய்யவல்ல நிலையில் உள்ளவன். யமர் என்னைச் சேர்ந்தவர்கள். யமர் என்று மமகாரத்துடன் ஆழ்வார் உரைக்கலாமோ என்றால் அதற்கு ஆழ்வார் விடை தருகிறார். இவர்கள் சர்வேஸ்வரனுடையவர்கள் என்பதாலே ஆழ்வாருக்கு இவர்கள் மீது விருப்பம் ஏற்பட்டது என்கின்றார். யமர் என்பதன் மூலம் ஆழ்வாருடன் சம்பந்தம் அடைந்ததன் காரணமாகவே சர்வேஸ்வரனும் இவர்களை விரும்புகிறான். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனை விரும்புதல் என்பதே அவன் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு போதுமானது என்று இதன் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம். அவனுடைய திருமேனி அவயங்களின் அழகிலே தோற்றுபோய் நிற்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்னை சேர்ந்தவர்களுடைய முந்தின 7 தலைமுறையும் வரவுள்ள 7 தலைமுறைகளும் கேசவன் வசப்பட்டனர் என்கின்றார். அதாவது சர்வேஸ்வரன் ஒருவனே விரும்பினால் மட்டுமே இவ்விதம் பல தலைமுறைகள் கரையேறுமோ என்பதற்கு விடை அருள் செய்கின்றார். தனது தந்தை, பாட்டன், கொள்பாட்டன், தன் புத்திரன், பௌத்திரன், பிரபௌத்திரன், தான் என்பதாக உள்ள 7 தலைமுறைகள் மாசிதிரிது பெற்று தாம் பெற்றவற்றை தம்மோடு சம்பந்தம் உடையாரும் பெரும்படியான பேற்றை பெற்று எண்ணுதல். பேறு என்பது தன்மூலம் உண்டாகி இருந்தால் முடிவுக்கு வந்துவிடும். ஆனால் சர்வேஸ்வரனிடமிருந்து வந்ததாலே முடிவில்லாமல் உள்ளது என்கின்றார். நம்முடன் சம்பந்தம் கொண்டுள்ளவர்களையும் அவன் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வதே நம்முடைய சம்பத்தல்லவோ, நம்முடைய செல்வம் அல்லவோ என்கின்றார். வாய்க்கின்றவா ஊற்றானது பற்றாமல் சுரப்பது போன்று மேன்மேலும் பெருகி நிற்கும் சம்பத்து 7 தலைவர்களுடன் நிற்காமல் இன்று நம்மளவும் வருகின்றதல்லவோ. இவ்விடம் அவன் ஏற்பதற்கு காரணம் நம்முடைய இயல்பான எஜமானனாக அவன் உள்ளதே ஆகும். கருமாணிக்கம் தன்னுடைய திருக்கண்கள் அழகின் மூலம் நான் அவனுக்கு மட்டுமே அடிமை என்ற நிலைக்கு என்னை ஆளாக்கி தன் திருமேனி அழகை அனுபவிக்கும்படி செய்தவன் அவன். நித்தியசூரிகளை எவ்விதம் தோற்கடிக்கின்றானோ அதுபோன்று என்னையும் தன்னுடைய திருவழகினாலே தோற்கடித்து அவன் அழகை அனுபவிக்க வைத்தான். யார்? நாராயணனாகிய பெரும் பேற்றை பெற்று என்னை சேர்ந்தவர்கள் தங்களுடைய கீழ்மேல் 7 பிறப்புகளும் கேசவன் அடியார்கள் ஆனார்கள் என்று உரைத்து நம்போன்ற சேதனர்களை கேசவன் அடியாராக ஆகும்படி ஆழ்வார் அருளிச் செய்துள்ளார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காலையில் பேசுகின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.